Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி கர்த்தர் இன்றைய நாளில் நமக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளில் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னிட்டு உலகம் முழுவதும் நாம் ஆண்டவரை உற்சாகத்தோடு நாம் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் அவர் மீண்டும் நமக்காக இந்த உலகத்திற்கு எழுப்புகின்றார். அப்படியாக இன்றைய நாளில் நாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஆண்டவரை இன்றைய நாளில் அவர் உயிர்த்தெழுதலில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதித்து துதிக்க வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இங்கே கல்லறையில் இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் வார்த்தைகளை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் காலியான கல்லறை தான் நமது ஜீவனுள்ள கிறிஸ்துவ விசுவாசத்தின் அஸ்திவாரமாகும். இயேசுவின் உயிர்த்தெழுதலில் பிசாசு, பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தமது வார்த்தையின்படியே உயிர்த்தெழுந்து தாமே ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்பதை நிரூபித்தார். அதுபோலவே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற விசுவாச உறுதியுடனும் உற்சாகத்துடனும் வாழ்வில் முன்னோக்கி செல்ல வேண்டும். நாம் இந்த நாளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் உற்சாகத்தோடு துதிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுதலின் வல்லமையாலும் மகிழ்ச்சியாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் எங்கள் இருதயங்களை நிரப்புவீராக. நாம் அனைவரும் ஆண்டவரை நாம் எந்த அளவிற்கு அவரை இன்றைய நாளில் நாம் உற்சாகத்தோடு நாம் அவரை கூப்பிடுகிறோம் என்று நீங்களும் நானும் சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் விழாவை முன்னிட்டு கர்த்தர் மீண்டுமாக நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் உங்களுடனே இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர். அப்படியாக நீங்களும் நானும் எந்த அளவிற்கு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுகிறோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து இன்றைய நாளில் உலகம் முழுவதும் இந்த உயிர்ப்பின் விழாவை கொண்டாடும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் துதித்து மகிழ்ச்சியோடு உன்னதரை நாம் மகிழ்ச்சியோடு பாடி புகழ்வோமாக.
மறித்து உயிரோடு எழுந்த தேவனை நாம் பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில்
ஸ்திரீகளும் கல்லறையை பார்க்க வந்தனர். அவர்கள் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அவைகளை வாங்கிக் கொண்டு கல்லறைக்கு வந்தனர்கள். அப்போது பூமி மிகவும் அதிர்ந்ததை பார்த்தனர். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய தூதன் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வருவதையும், வந்தவன் கல்லறையில் வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்ததையும் பார்த்தனர். இயேசு வெளியே வருவதற்காக தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளவில்லை. ஏனெனில் ஏற்கனவே இயேசு வெளியே வந்துவிட்டது அந்த தூதனுக்கு தெரியும். மற்றவர்கள் எளிதில் சென்று கல்லறைக்குள் போய் பார்ப்பதற்காகத்தான் தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளினான். அந்த தூதனின் முகம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் வெண்மையாகவும் இருந்ததாம். கல்லறையை காவல் காத்துக் கொண்டிருந்த காவலர்கள் அவனை பார்த்து பயத்தினால் அவர்கள் செத்தவர்கள் போலானார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5-7 வாசித்து பாருங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் நான். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அந்த தூதன் சொல்லுகிறான். அவர்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் அந்த தூதனானவன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அவர்கள் ஓடி போய் அறிவித்தார்கள். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 3-8 வாசித்து பாருங்கள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷர் திருத்தமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்தானாம். சீலைகள் கிடைக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்களாம். மகதலேனா மரியாள் வேகமாக சென்று கல்லறையை மூடியிருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டு ஓடி போய் பேதுருவையும் யோவானையும் அழைத்து வந்தாள். பேதுருவும் யோவானும் அவன் கூறிய செய்தியை கேட்டு விரைந்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் யோவான் வாலிபனானதால் துரிதமாக ஓடினான். ஆனாலும் முந்தி போன யோவான் கல்லறைக்குள் போகவில்லை. பேதுரு பின்னால் வந்ததாலும் ஆர்வத்துடன் கல்லறைக்குள் போனான். அப்போது இயேசுவை சுற்றியிருந்த சீலைகள் கீழே கிடப்பதையும் தலையில் சுற்றியிருந்த முள்முடி சீலைகள் வைக்காமல் தனியே ஓரிடத்தில் மடித்து வைத்திருப்பதையும் கண்டான். அதன் பின் யோவான் கல்லறைக்குள் போய் பார்த்தான். இருவரும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தனர். பின்பு இருவரும் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். இயேசு முதலில் தரிசனமானது மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலில் தரிசனமானார். அவர்களிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 14-18 பாருங்கள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் மகதலேனா மரியாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றாள் மகதலேனா மரியாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தம்.
இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் கர்த்தராகிய இயேசு மரியாளிடத்தில். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9-10 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்ன இரண்டாவது தரிசனம் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறது. இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்வு என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசு மூன்றாவது தரிசனத்தை கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 34 வாசித்து பாருங்கள். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு இயேசுவை 3 தரம் பேதுரு மறுதலித்தார். பின்னர் மனம் திரும்பினார். பேதுருவை இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டதை தெரிவிப்பதற்காகவும் பேதுருவை தேற்றுவதற்காகவும் இயேசு பேதுருவுக்கு தனிப்பட்ட விதத்தில் தரிசனமானார். ஆண்டவர் 4வது தரிசனத்தை கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 14, 16, 30, 31 வாசித்து பாருங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அங்கே போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு அவர் பந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்தில் 2 பேரும் எருசலேமிலிருந்து அவர்கள் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகும்போது இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே போனார்கள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களிடத்தில் அங்கே சென்று கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, ஏன் துக்கத்தோடு போகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நாசரேயனாகிய இயேசு வாக்கும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அவரை மரண ஆக்கினைக்கு உட்பட்டு சிலுவையில் அறைந்தார்கள். அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று கூறினார்கள் கர்த்தரிடத்தில். இதிலிருந்து இப்பொழுது அவருடைய நம்பிக்கை போய்விட்டது என்றும் பெண்கள் கல்லறைக்கு போய் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று கூறியதையும் அவர்கள் நம்பவில்லை. இயேசு அவர்கள் வேத வாக்கியங்களை அறியாததால் மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கூறி மோசே முதல் அநேக தீர்க்கதரிசிகள் கூறிய வேத வாக்கியங்களில் இயேசுவை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். அவர்கள் இயேசுவை தங்களோடு தங்கும்படி கேட்டுக் கொண்டதால் இயேசு அவர்களோட கூட சென்றார். அப்பொழுது அவர்கள் பந்தியில் இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இயேசு 5வது தரிசனத்தை கொடுத்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19-22 வாசித்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக
போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் மறைந்தார். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவுடன் சீசர்கள் எல்லோரும் சிதறி போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் தோமாவை தவிர அனைவரும் ஒன்று சேர்ந்து பயத்தோடு கதவுகளை பூட்டிக் கொண்டு மறைந்திருந்தனர். எந்த பூட்டப்பட்ட கதவும் இயேசுவை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இயேசு பூட்டியிருந்த அந்த வீட்டுக்குள் வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். இது தேவன் அருளும் சமாதானம். இயேசு மகிமை அடைந்த சரீரத்தோடு அங்கு வந்திருந்தார். அவர்களிடம் தன்னுடைய ஆணி பாய்ந்த கைகளையும் ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவையும் காண்பித்தார். அவர்கள் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டனர். இயேசுவின் மகிமை அடைந்த சரீரத்தில் கூட அந்த தழும்புகள் இருந்ததை அறிகிறோம். இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். பழைய ஏற்பாட்டில் ஒருமுறை தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது ஊதி அவர்களை ஜீவாத்மாவாக்கினார். ஆனால் இயேசு அவர்கள் மேல் ஊதிய அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். இது பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன் அவர்களை தாங்கி வழிநடத்த கொடுக்கப்பட்டதாகும். இயேசு 6வது தரிசனம் கொடுத்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 26 29 நீங்கள் படியுங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவை போடு. அவிசுவாசியாமல் விசுவாசமாய் இரு என்றார் தோமாவை பார்த்து. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு கொடுக்கும் 7வது தரிசனம் யோவான் 21ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த கடற்கரையில் மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த நினைத்து அங்கே இயேசு சென்றார். மனுஷர்களை பிடிக்க அழைத்த சீஷர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க சென்று விட்டனர். அவருடைய பின்மாற்றத்தினால் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. விடியற் காலமான போது உயிர்த்தெழுந்த இயேசு கரையிலே நின்றார். சீஷர்களுக்கு அவரை இயேசு என்று தெரியவில்லை. இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். ஆனால் அவர்கள் ஒன்றுமில்லை என்றனர். உடனே இயேசு அவர்களை நோக்கி, வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்றார். அப்பொழுது இயேசுவின் சொற்படி வலதுபுறமாக வலையை அவர்கள் போட்டு திரளான மீன்களை பிடித்தனர். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷரான யோவான் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். இதை கேட்ட உடனே பேதுரு கடலில் குதித்து இயேசுவிடம் வந்தான். ஆனால் இயேசுவோ அங்கு அவர்களுக்காக கரிநெருப்பு போட்டு அப்பமும் மீனும் வைத்து காத்து கொண்டிருந்தார். இயேசுவின் அன்பின் ஆழத்தை அப்பொழுது சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த அப்பமானது ஜீவ அப்பமாகிய இயேசுவை காண்பிக்கிறது. அவர் வைத்திருந்த மீனானது ஆத்மாக்களை குறிக்கிறது. ஒரு மீனும் பிடிக்க முடியாமல் இருந்த சீஷர்கள் இயேசுவின் வார்த்தையின்படியே போட்டபோது 153 மீன்களை பிடித்தனர். இயேசு அங்கே போட்டிருந்த கரிநெருப்பானது அக்னி அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவின் 8வது தரிசனம் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 16 20 வாசித்து பாருங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் கர்த்தராகிய ஆண்டவர். இயேசுவின் 9வது தரிசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இயேசு கலிலேயாவுக்கு வருவேன் என்று கூறியதால் உண்மையாக அவரை விசுவாசித்தவர்கள் அவரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தில் கலிலேயாவுக்கு சென்றிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 500 பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு இயேசு தரிசனமானார். இயேசு 10வது தரிசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7. பின்பு யாக்கோப்புக்கும் அதன் பின் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் கர்த்தர். இந்த யாக்கோப்பு இயேசுவின் சகோதரன். யாக்கோப்பு நிருபத்தை எழுதினவன். இவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் இயேசு தரிசனமானார். அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் கர்த்தர் தரிசனமானார். இயேசுவின் 11வது தரிசனம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3இல் வாசித்து பாருங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு உயிரோடு எழுந்த பின் அவர் காட்சியளித்த 10 காட்சிகளை இதற்கு முன்பு பார்த்தோம். இப்பொழுது அவர் சிலுவையில் பாடுபட்ட பின்பு 40 நாட்களும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். அவர்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் போக வேண்டிய இடங்களையும் பற்றி பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு உயிரோடு எழுந்ததினால் நாம் பெறும் நன்மைகள். இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாகியால் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவர். இயேசு உயிரோடு இருந்த தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். இயேசு உயிரோடு இருந்த பின்பு சீசர்களுக்கு சமாதானத்தை அருளினார். இயேசு உயிரோடு இருந்து நமது பயத்தை நீக்குகிறார். இயேசு உயிரோடு எழுந்து சுவிசேஷம் கூறும் ஊழியத்தை கொடுத்தார். இயேசு உயிரோடு எழுந்து தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு வரங்களை அளிக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியை அனுப்புவதாக வாக்கு பண்ணினார். இயேசுவின் உயிர்த்தெழுதலானது நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை கிடைக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு புதிய வாழ்வு கிடைக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்ததினால் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் இவ்வாறாக நமக்கு இந்த நாளில் நமக்கு வாழ்க்கை பயணத்தை நமக்கு மீண்டுமாக பாவம் படுகளிலிருந்து நம்மை மீட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னுடைய குடும்ப பிள்ளைகள் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக நாம் இத்தனை பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவானவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று ஏசாயா 25:8 தீர்க்க தரிசனமாக கூறினார். இயேசு உயிர்த்தெழுந்த பிதாவிடம் சென்று பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் ஆவியானவரின் அனுபவத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நம்மால் பெற்றிருக்க முடியாது. இளைப்பாறுதல் அடைந்திருக்க முடியாது. கிருபையை பெற்றிருக்க முடியாது. மகிமையால் நிரப்பப்பட்டிருக்க முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அவருடைய வருகையில் மறுரூபகமாக்கப்பட முடியாது. கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் வரும் ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல் மறுரூபமாக
செலுத்தி அவரை நாம் இந்த காணிக்கையில் கடந்து சென்று அவரை துதித்து பாடுவோமாக.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உணர்ந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய திருவுடலின் திருத்தத்தை பங்கு கொள்வோமாக. கடைசியாக நாம் அவரை துதித்து பாடுவோமாக. என் கருத்து பிடித்து நடத்தி
இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி செல்லிட்டோமாக. இன்றைய நாளில் நாம் அனைவரும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் துதித்து மகிழ்ந்து அவரை ஆராதித்து தியானித்து நாம் பாடும்பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளில் நாம் அனைவரும் உயிர்ப்பின் திருவிழாவை முன்னிட்டு ஒன்று குழுமங்களில் ஒற்றுமை சமாதானம் சந்தோஷம் பெருக வேண்டும் என்று கர்த்தர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை உற்சாகத்தோடு அவரை கூப்பிடுவோமாக. தன்னை வணங்கி அவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் பிறப்பிலும் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் வெளிப்பட்ட உமது வல்லமைக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிய உமது வல்லமைக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அதே வல்லமை எங்களில் வல்லமையுடன் செயல்படுவதைக் கண்டு நாங்கள் உமக்கு முன்பாக களி கூறுகிறோம். உமது குமாரனை உயிர்த்தெழுதலின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு நாளும் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையில் வாழ நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நற்செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபைகளையும் நீர் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, ஆதி கிறிஸ்துவர்கள் உயிர்த்தெழுதலின் செய்தியை அறிவித்த அதே தைரியத்தை எங்களுக்கும் அருளும். உமது வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் குறிப்பாக நிச்சயமற்ற தன்மையிலும் கைவிடப்பட்ட காலங்களிலும் கேட்பதன் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு பாடத்தை நாங்கள் காண்கிறோம். நிச்சயமற்ற தன்மையின் சூழ்நிலையிலும் உம்முடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கையுடன் இருந்து பவுலை போல இருக்க எங்களுக்கு உதவும். உமது இறையாண்மையை நம்புவதிலிருந்து வரும் பலத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் வல்லமைமிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தலைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் இந்த நாளை முன்னிட்டு உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் மற்ற எல்லா தேசத்திற்கும் உலகில் வாழும் ஒவ்வொரு குடும்பங்களின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானத்தை
நாம் வரவழைக்க வேண்டும். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர்.